கணக்கின் வார்த்தை கேட்டு கரம் தொட்டு எடுத்ததினால் என்னுடைய ரோமாப்பட்டது அகோரமாக மாறிவிட்டது. இருந்தாலும் இந்த மந்திரக்கோளுக்கு ஒரு சக்தியான அகப்பட்டிருக்கின்றாள் என்று உரைத்தான். அந்த சக்தியால் யார் என்று பார்க்க வேண்டும். இந்த மந்திரக்கோளுக்கு அகப்பட்ட சக்தி யாராக இருந்தாலும் என் கண்ணெதிரே காட்சியளிக்க வேண்டும். ஓடிவா. நான் தான் செல்லி பேசுகிறேன். முதல் கண்ணி செல்லி. 7 கண்ணிகளே முதல் கண்ணியாக விலகப்பட செல்லியாகப்பட்ட பேசுகின்றீர்களா? நீங்கள் கூறுவது என்ன தெரியுமா? உன் கண் முன்னே நான் காட்சியளிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு பலி தர வேண்டும். என் கண்ணுவரை காட்சியளிக்க வேண்டும் என்ற ஒரு பலி தரக்குமா? ஆமாம். என் பெயரோ செல்லி. உன் பெயர் என்ன? சந்திரசேகர் ஜமீன்தார். ஆகையால் இனிமேல் உனக்கு ஒரு பெயரை நான் சூட்டுகிறேன். சந்திரசேகர் ஜமீன்தாராக இருக்க எனக்கு நீ ஒரு புனர்பெயர் சூட்டப் போகிறாயா? என்ன பெயர்? இனிமேல் சந்திரசேகர் ஜமீன்தார் அல்ல, இனிமேல் சந்திரசேகர் நைனா. எனக்கு ஒரு புனர்பெயரை சூட்டி விட்டாய். சந்திரசேகர் நைனார் என்று உரைக்கின்றாயே. நீ என் கண்ணீரை காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு நரவலை அளிக்க வேண்டும் என்று உரைக்கின்றாயே. அந்த நரவலையாகப்பட்டது எப்படி இருக்க வேண்டும்? தெரியுமா? எப்படி? தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். தலைச்சங்கர் கருவில் சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலியை எனக்கு கொடுத்தால் உன் கண்முன்னே காட்சியளிப்பேன். என் கண்ணீரை காட்சியளிக்க வேண்டும் என்ற தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். தலைச்சங்கர் சுமந்திருக்க வேண்டும். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும் இருக்கிறாயா? அதற்குண்டான வழியை ஏற்பாடு செய்கின்றேன். இப்பொழுது புறப்பட்டு வருங்கள். இருந்தாலும் கணக்கின் வார்த்தை கேட்டு இந்த மந்திர பெருமை கை தொட்டு எடுத்து விட்டோம். நம்முடைய ரோமாவட்டது அகோரமாக மாறிவிட்டது. கணக்கை சந்திக்க வேண்டும். அடே கணக்கே, உன்னுடைய வார்த்தை கேட்டு அந்த மந்திர பிரமை கழுத்தோடு திரும்பார். உன்னுடைய எஜமான் பூச்சாண்டி வேலை காமிக்கிறேன். யார் பூச்சாண்டியா? இல்ல எனக்கு சந்தேகமாகுது. என்ன சந்தேகம்? நீ இல்ல இல்லையா? ஆமா, உனக்கு எத்தனை வேலைக்குதா? எனக்கு இருப்பது எத்தனை வேலை என்று உரைத்தால் நான் உன் ஜமீன் நீ ஒத்துக்கிறியா? ஆமா. எனக்கு இருப்பது 1000 வேலி நிலங்கள். அந்த 1000 வேலி நிலங்களும் அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேலையாட்கள் கிடைக்காத காரணத்தால் மலையாள ஓடி வந்தோம். மலையாள ஓடி வந்த பிறகு அந்த பைரோடு இருக்கிற இந்த மந்திர பிரமை கரம் தொட்டு எடுத்ததனால் என்று ரோமாப்பட்டது அகோரமாக மாறிவிட்டதா? இப்போ அதை நம்புறியா? நம்புறேங்க. இருந்தாலும் இந்த மந்திர கோளுக்கு ஒரு செல்லியானது அகப்பட்டிருக்கிறான். உரைத்தான் அல்லவா பைரவன்? அவன் வார்த்தை கேட்டு அந்த செல்லி என்ன உரைத்தால் தெரியுமா? என்ன உரைத்தால்? 7 கண்ணிகளே மூத்த கையாக விலகக்கூடிய செல்லி பேசுகிற உரைத்தால் இந்த மந்திர பரம் எடுத்த பிறகு எனக்கு ஒரு புனர்பெயரை சுட்டி விட்டாய். என்ன தெரியுமா? என்ன பேரு? சந்திரசேகர் ஜமீன்தாராக இருந்த நான் இனி முதற்கொண்டு சந்திரசேகர் நைனார் என புனர்பெயரை விட்டார். அப்படி இருந்தாலும் என் கண்ணீரை காட்சியளிக்க வேண்டும். என்ன உரைத்தால் தெரியுமா? என்ன உரைத்தால்? அவளுக்கு ஒரு நரபலி கொடுக்க வேண்டுமா? நரபலி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாகவும் தலைச்சங்கரும் சுமந்திருக்கும் நிறைமாத கர்ப்பிணியா இருக்க வேண்டும் என்று உரைத்திருக்கின்றார். அதற்குண்டான வழியை நாம் நாட்டுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த மந்திர பரம் எடுத்து விட்டோம். என்றையாவது நாள் ஒரு நாள் இந்த பைரவன் நமக்கு ஆபத்தானது ஏற்படும். கண்டிப்பாக தினத்தை அவனை சந்தித்து விட்டு பிறகு அவன் உயிரை மாற்றிவிட்டு புறப்பட வேண்டும். மலையாளத்திலே வந்து எனக்கு மந்திரம் கத்துக்கொள் என்று கத்தார்கள். நானோ அதோ கொலைக்கு சென்று குலைக்கலை நீராட்டு வந்தேன். இந்த மந்திர கோலை சர்வதாக பார்த்து சொல்லிவிட்டு சென்றேன். பார்த்தால் மந்திர கோலை காணமே. என்ன இது? யாருன்னு தெரியல. ஏய், மந்திர கோலை சர்வதாக பா சொல்லிட்டு பண்ண மந்திர கோலை யாரு கேக்குறா? உன்னைத்தான் கேக்குறேன். மந்திர கோலை கேக்குறா? ஆமா, எங்க எஜமானுக்கு வெஜமானுக்குதா? நான் வருவரையில் இந்த மந்திர கொலை சர்வதாக பார்த்து சொன்னேன். நீங்க எட்டதே முதல் தவறு. அந்த மந்திர கொலை இடத்தில் கொடுத்து விடு.
நான் யார் என்று தெரிகிறா? யாரு எம்மேற் படிக்க வாத்தால் போட்டேடா? நீ யாருன்னு இருந்தா எனக்கு என்ன கிடைக்குது? என்னுடைய மந்திர கோயில் கொடுக்க முடியுமா முடியாதா? நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? டேய், நான் யார் தெரிஞ்சா? யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் பார். அடே. குப்பம் கோயின்சாமி. குப்பனா நீ? குப்பம் கிடையாது. குப்பலா நீ? குப்பா என்னுடைய மந்திர கோயில் எடுத்தது தவறு. இந்த கோலை கொடுக்க முடியுமா முடியாதா? டேய், நீ என்ன உரைத்தாய்? இந்த மந்திர கோலுக்கு ஒரு சக்தியான வகப்பட்டிருக்கிற ஒரு அல்லவா? ஆமா. உன்னுடைய வார்த்தை கேட்டு இந்த மந்திர கோலை கையில் தொட்டு எடுத்ததனால் என்று ரோகமாட்டது அகுரமா மாறிவிட்டது. அதனால தானே என்ன அடையாளம் உனக்கு தெரியல. இருந்தாலும் உன்னுடைய உயிராகப்பட்டது எல்லாம் சொன்ன. என்னுடைய உயிராகப்பட்டது இதோ இருக்கின்ற அவள் செல்வம். குடிக்கிறா. அப்படி ஆகட்டும் ஐயா. புடிக்கிட்டேன் டேய், புடிக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் இந்த பைரவன் ஓடி தொட்டான். நம் நாடு செல்ல வேண்டும். சென்று என் மனைவி பார்க்க வேண்டும். புறப்பட்டு ஓடி வா. மனைவி மருதி